யாரா இந்த தேவதை நம்ம வீட்டுக்கு எதிர்த்தால புதுசா குடி வந்திருக்கு, அதுவும் நமக்கு தெரியாம. கனவே கலையாதே காதல், கனவே கலையாதே. ஐயோ, என் தேவதை எங்க போயிட்டா? கனவே கலையாதே காதல், கனவே கலையாதே. மாமா, கனவே கலையாதே காதல், கனவே கலையாதே. ஏய் வாண்டு, நீ படிக்கிற பாட்டா இது? அப்போ ஆட்சி படிக்க சொல்லட்டா? ஒன்று இரு. ஆ, நான் ஓடிடுவேன். ஆனா பின்னாடி ஆட்சி நிற்குது, அந்த பாட்டியா? அம்மா, நீ எப்பமா வந்த? இல்லே, நீ எப்ப பாட்டு படிச்சிட்டு இருந்தியோ அப்பவே வந்துட்டேன். என்ன இது, எத்தனாவது? ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பாட்டு படித்தேன். பாட்டு படிக்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டா சரி. அவ போலீஸ்காரன் பொண்ணு, புதுசா அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. நம்ம வீட்டையும் பார்த்துக்க, அந்த வீட்டையும் பார்த்துக்க. ஏதாவது வேலை வச்சுட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பார்த்தேன். புதுசாக யாரோ வந்திருக்காங்களே, யாருன்னு. அது சரி, ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போற வழிய பாரு. அதை விட்டு போட்டு காதல் கீதல்னு ஏதாவது அலைஞ்ச அப்புறம் நடக்கிறதே வேற. ஏம்மா, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா. நீ யார் கட்டிக்குவா? ஏ வாளு, அதான் நீ இருக்கியே, பின்ன மாமா எதுக்கு வெளியே பொண்ணு தேடணும்? ஆசை தோசை அப்பள வடை போ. நான் ஒன்னெல்லாம் கட்டிக்க மாட்டேன். எனக்கு ஒரு மாப்பிள்ள நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும். ஓஹோ, அப்படியா? அதையும் பார்ப்போம். நான் தாண்டி உன்னை கட்டிக்க போறேன். போ மாமா, கூமுட்ட மாமா. இருடி வார மவளை. ஒரு வேலை வெட்டிக்கு போறதுக்கு துப்ப காணும். படிச்சு முடிச்சிட்டு இன்னும் ஊர் சுத்திக்கிட்டாலே தான். இவனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடு பட வேண்டியதா இருக்கு. யாருமா நீ? என் பேரு செல்வி. நான் இந்த எதிர்த்த வீட்டில் இருக்கிறேன். நீ தான் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ? ஆமாம்மா. அப்புறம் உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா? நான், என் பொண்ணு, என் ஒய்ஃபு, என் மகன், நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஓ, அப்போ குட்டி பசங்க இல்லையா? ஏம்மா? இல்லை அங்குள், என் கூட விளையாடுறதுக்கு யாராவது இருப்பாங்களே அப்படின்னு நினச்சி வந்தேன். ஓ, என் பொண்ணு கூப்பிடுறே, அவ கூட விளையாடுறியா? ஆ, சரி அங்குள். பிரியா, பிரியா, இங்க வாமா. என்ன டாடி? இந்த பாப்பா விளையாடுறதுக்கு யாரும் இருக்காங்களான்னு தேடி வந்தா. இவ பேரு செல்வி, எதிர்த்த வீட்டுல இருக்கலாம். அவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு. ஓ, ஓகே டாடி, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, ஏதாவது சாப்பிட கொடு. சரிங்க டாடி. நீங்கள் தான் பிரியாவா? என் பேரு செல்வி. ஓ, அப்படிங்களா? நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஓகே. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்கள்? நான் இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆ, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? எங்கள் அம்மா இப்போ தானே வந்தோம், அதனால் பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஓ, அது சரி. வேறு யாரெல்லாம் இருக்கா? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா? எங்கள் வீட்டில் நான், எங்கள் அம்மா, எங்கள் மாமா, அப்புறம் என் தம்பி, அப்புறம் அப்புறம் எங்கள் ஆச்சி, எங்கள் தாத்தா, எங்கள் சித்தி எல்லாரும் இருக்கோம். ஓ, பெரிய ஃபேமிலியா? ஆமாம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களோ? நீங்கள் போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன். ஆ, சரி. அம்மா, இன்னொரு தோசை முருகெல்லாம் போட்டு எடுத்துட்டு வா. தெண்டச்சோறு, தெண்டச்சோறு, வேலை வெட்டிக்கு போகுதா பாரு. இன்னும் 50 தோசை நல்லா உட்கார வச்சு சுட்டு கூடு. பின்ன எப்படி வேலைக்கு போவான்? இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. மான ரோசை மட்டும் அப்படியே வந்துடும். வந்த உடனே தோசையை வச்சுட்டு போயிருவியாக்கும். இப்பா, எத்தனை தடவை சொல்கிறேன்? ஏப்பா, அவன் சாப்பிடும்போது தான் நீங்கள் சத்தம் போடணுமா? சும்மா இருங்கப்பா. பின்ன என்னம்மா, நம்ம வசதிக்கு தக்கன படிக்கணும்னு அவனுக்கு தோணுச்சா? எனக்கு யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, இன்ஜினியரிங் தான் படிக்கணும். நான் மல்லுக்கு நின்னான். சரின்னு வயக்காட்டுல ஒரு பாக்கத்தை வித்து தானே அவனை படிக்க வச்சோம்.
இன்னைக்கு வேலை வெட்டிக்கு போகாம இன்னும் உள்ள உட்காந்துட்டு ஊர் பையங்களோட சுத்திக்கிட்டு இப்படி நேரத்துக்கு வந்து வக்கனைய தின்னா எப்படி? எப்பா அவன் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கணும், அவன் போவான். நீங்க அமைதியா இருங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்க எல்லாரும் அவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ண போய் தான் அவன் இப்படி அலைதான். உன் புருஷன் வீட்டுல இருந்து உன்னை கூப்பிடவும் வரல, நகை நட்டு பாக்கி இருக்குன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. அவனுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு. அக்கா வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காளன்னு வருஷ காலமா நான் சம்பாத்தியம் பண்ணி போட்டேன். இப்ப வயசான காலத்துல எனக்கு ஏதாவது செய்யணும்னு அவனுக்கு தோணுதா? அம்மா நல்ல நெய் ஊற்றி முருகலா கீ ரோஸ்ட் எடுத்துட்டு வா. பாத்தியாமா, என்னமோ உன் தம்பிக்காரனுக்கு அப்படியே சூடு சொரணை இருக்கிற மாதிரி சொல்ற. அவன் நம்ம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கமே, எதையாவது காதுல வாங்குறானா? கீ ரோஸ்ட் வேணுமா? இந்த வரைக்கும் கீ ரோஸ்ட் போட்டு கொடு, நல்லா தின்னுட்டு வளைய வளைய ஊர் பயிலோட சுத்திட்டு வரட்டும். ஐயோ பிரியா வந்திருக்கு. நீங்களும் எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? பிரியா வா பிரியா. என்ன பிரியா அப்படி பார்க்குற? இந்த வீட்டில் தினமும் இப்படித்தான் சண்டை நடக்கும். தாத்தா மாமா யோசிவாரு, அப்புறம் ஆச்சி வந்து எதுக்கு அவனையே யோசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும். இதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத. வாமா, யாருமா நீ? ஐயோ தாத்தா, வீட்டுக்கு வந்திருக்கோங்கள யாருன்னு கேட்கக்கூடாது. பிரியாக்கா எதிர்த்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. பிரியாக்கா அப்பா பெரிய போலீஸா இருக்காரு தெரியுமா? இவ எல்லா விஷயத்தையும் உடனே திறந்துருவா. வாமா வந்து உட்காரு. ஐயோ இல்லக்கா, இன்னொரு நாள் வரேன். நான் ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா அம்மா வாமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கே. உன் பேர் என்னம்மா? ஐயோ ஆச்சி, அவ பிரியான்னு சொல்றல்ல. என் பேர் பிரியா ஆண்டி. என்னம்மா படிக்கிறியா? என்ன படிக்கிற? இப்போதான் ஆண்டி இங்கே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நாகர்கோயிலில் இருந்தோம். இப்போ எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கோம். ஓ சரி சரி. பிரியா இரு பிரியா. இருமா, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை ஆண்டி, புது வீடுல கிளீனிங் வேலை நிறைய இருக்கு. அம்மா இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? சரிம்மா, அப்புறமா வாண்ணே. சரிங்க ஆண்டி. பாப்பா இதை எடுத்துட்டு போய் வைங்க. ஆ சரி ஆச்சி. அப்போ நான் வரேன் ஆண்டி. சரிம்மா, அப்புறமா வாண்ணே. சரிங்க ஆண்டி. நல்ல பொண்ணா இருக்காளாமா? நல்ல பொண்ணாதான் இருக்கா. உன் மவன் ஏதாவது இங்கேயும் வாலாட்டிராம. ஏங்க அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க வேற சொல்லணுமா? சும்மா இருங்க. உன் மவன் லட்சணம் தெரிஞ்சுதான் சொல்றேன். வேலை வெட்டிக்கு போறதுக்கு துப்ப காணும். ஊர்ல உள்ள காவாலி பயிலுவ கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்கள் எல்லாம் டாவடிச்சுட்டு அலையிறது. ஐயோ அப்பா சும்மா இருங்கப்பா. அந்தந்த வயசுல அப்படித்தான் இருப்பாங்க. நாம தான் கண்டிச்சு வைக்கணும். நீங்க கிளம்புங்க. அம்மையும் மவனும் என்ன குறை சொல்றதை விட்டுட்டு அவனை ஒழுங்கா ஒரு வேலை வெட்டிக்கு போக சொல்லுங்க. சரிப்பா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்கப்பா. வாரம்மா, நான் வரேன் சுப்பு. சரிங்க. ஏம்மா போய் தோசை எடுத்துட்டு வாமா. இலே இம்பிட்டு நேரம் ஒன்று தானே அப்பா ஏசிக்கிட்டு இருக்கு. எதையுமே காதில் வாங்காம தோசை எடுத்துட்டு வாங்குற. எக்கா நீ வேற, நான் என்ன வேலை வெட்டி தேடாமலா இருக்கேன்? வேலை கிடைக்கணும்ல. வீட்டுக்கு 4 இன்ஜினியர் இருக்கான், எங்கிருந்து வேலை கிடைக்கிறது? வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. நான் படிச்சதுக்கு தக்கன ஒழுங்கான வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏங்கா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இலே எல்லாவனும் படிச்சதுக்கு வேலை கிடைக்கணும், படிச்சதுக்கு வேலை கிடைக்கணும்னா உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒழுங்கா வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு வேலைக்கு போ. ஏம்மா அப்படியெல்லாம் என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. நான் படிச்சதுக்கு வேலைக்கு தான் போவேன். புரிஞ்சுக்கோடா, நீ வீட்டில் இருந்தா அப்பா தினம் தினம் உன்னை சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்பாவோட பாரத்தை குறைக்கணும்ல, முதல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போ. என்னக்கா நீயுமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏலே அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டு வயக்காட்டிலையும் கடந்து பாடா பட்டுக்கிட்டு அலைதாரு. நீ என்னன்னா உன் இஷ்டத்துக்கு நல்ல படிச்ச வேலைக்கு தான் போவேன், படிச்ச வேலைக்கு தான் போவேன்னா என்னைக்கு போறது? போய் வயக்காட்டுல போய் நின்று பாரு, அப்பதான் தெரியும். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதம்மா. உன் புருஷனை தலைமையில வச்சு தூக்குறதுக்காக என்ன அப்படியே போட்டு மிதிக்காத. என்னையும் புரிஞ்சுக்கோ. சரிடா, சொல்றத சொல்லிட்டோம், அப்புறம் உன் இஷ்டம். ஏம்மா போய் தோசையை ஊத்து. என்னம்மா பார்த்துட்டு இருக்க? விடு, அவன் படிச்சதுக்கு தக்கன வேலை கிடைக்கட்டும், அப்புறம் அவன் வேலைக்கு போய்க்குவான். என்னடி நீயே இப்படி பேசுற? எல்லாரும் படிச்ச வேலை கிடைக்கணும், படிச்ச வேலை கிடைக்கணும்னா இந்த உலகத்துல ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அவன் படிச்சுட்டு குப்பை அள்ளுற வேலை கூட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். நாம படுற பாடு அவனுக்கு கொஞ்சமாவது புரியணும். எம்மா நிம்மதியா ஒரு தோசையை திங்க விடுறியா? போய் தோசையை ஊத்து. வேற வழி? சுட்டுட்டு வாரேன், உட்காரு.
ஏடி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புறியா? என்னமா வருது? எங்க போயிட்ட? ஏய் அம்மா, நான் எங்க இருக்கம்மா? நீ என்னை அங்க தேடுற? ஏடி பள்ளிக்கூடத்துக்கு போமே, இன்னும் சுத்திட்டு அழைதே, நேரம் ஆயிட்டு, கிளம்பு. அம்மா நான் கிளம்பிட்டோமா, நீ தான் கூட்டிட்டு போகணும். சரி பைய எடுத்துட்டு வா, போவோம். இரு, ஆச்சிட்டு சொல்லிட்டு வரேன், சரியா? சரி சீக்கிரம் வா.